வணக்கம் மக்களே, நம்பர் சீரீஸ்ல உள்ள பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஏதாச்சும் டிஃப்ரெண்டான கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கண்டிப்பா அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எல்லாத்தையும் வந்து பார்க்கத்தான் இதை இப்படி கூட பண்ணலாமா, இப்படி கூட பண்ணணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? கண்டிப்பா வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க கணக்குள்ள போலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரீஸ். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். என்ன கொடுத்திருக்காங்க? 2, 9, 28, 65, 126, 216, 344 சொல்லிட்டு இப்படி ஒரு தொடர் இருக்குது. சரிங்களா? இதுல இந்த தொடர்ல ஏதோ ஒண்ணு மட்டும் தவறான ஒரு எண்ணாக இருக்குது. அந்த தவறான எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சரி, இதை பார்த்தோன்னே நமக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? அதை பார்த்தோன்னே தெரியணும். இங்க பாருங்களேன், சென்டர் நம்பர்லாம் அந்த 126 பார்த்தோன்னே தெரியும். என்னது? 5 கியூப் 125 பிளஸ் 1 126. இங்க பாருங்க, இது என்னது? 4 கியூப் என்னது? 64. 4 கியூப் என்னது? 64. கரெக்ட் தான் நான் சொல்றது. அந்த 64 கூட ஒன்னு கூட்டினோம்னா 65 வரும். இந்த 28 பாருங்களேன். நம்மளுக்கு 3 கியூப் என்னது? 3 கியூப் 27. 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27. அந்த 27 கூட ஒன்றை கூட்டோம்னா 28. இப்போ இங்க பாருங்க, இதை பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளதை, அதாவது இந்த 9 முதல்ல எதுக்காண்டி சொல்லலை அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 3 ஸ்கொயர் 9. சரிங்களா? ஸ்கொயர்ல போயிருவீங்க. சரிங்களா? அப்போ 2 கியூப் நம்மளுக்கு என்னதுங்க? 2 கியூப் 8. சரிங்களா? அந்த 8 கூட ஒன்றை கூட்டோம்னா 9. சரி, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1 கியூப் என்னது? 1 தான். பிளஸ் 1 2. இந்த 216 பாருங்களேன். அப்போ இது எப்படி ஒரு தொடராக இருக்கு அப்படிங்கிறது தெரியுதாங்க? அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கணிக்க தெரியணும். சரிங்களா? ஏதோ ஒண்ணு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், கியூப் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நம்பர் கூட்டிக்கலாம், ஏதோ ஒரு நம்பரை கழிச்சுக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அந்த நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பரை நம்ம கூட்டையில, சரிங்களா, ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் கூட ஒன்ன கூட்டையில, கழிக்கையில, டிவைட் பண்ணல, மல்டிப்ளை பண்ணல, ஸ்கொயர் பண்ணல, கியூப் பண்ணல, அடுத்த எண் வரணும். சரிங்களா? ஒண்ணு அடுத்த எண் எப்படி வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த தொடரே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஒரு சேமான இன்டர்வல் அது அமைஞ்சிருக்கும். அதே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, இப்பதான் நம்ம சொன்னோம் 1 கியூப் பிளஸ் 1, அதாவது 1 கியூப் பிளஸ் 1. சரிங்களா? 1 கியூப் பிளஸ் 1 நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கும்? 2ன்னு கிடைச்சிரும். ஏன்னா 1 கியூப் 1 பிளஸ் 1 2. சரிங்களா? அப்போ 9 எப்படி கிடைக்கும்? 2 கியூப். சரிங்களா? 2 கியூப் நம்மளுக்கு என்னது? 8 பிளஸ் 1 தானே 9. சரிங்களா? இப்போ 28 கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? 3 கியூப் 27 பிளஸ் 1 28. சரிங்களா? இப்போ 65 கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? 4 கியூப் 65 கிடைக்கணும்ல. 4 கியூப் 64 பிளஸ் 1 65. சரிங்களா? அதுக்கடுத்து 5 கியூப் எத்தனை? 125. அது கூட ஒன்ன கூட்டணும்னா 126. சரிங்களா? அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதா? n கியூப் பிளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மெட்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியுதா? ஏன்னா நம்ம n-க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்? 1 2 3ன்னு போடல இந்த தொடர் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த 216 கதைக்கு வருவோம். சரிங்களாங்க? நம்மளுக்கு 6 கியூப் 216. சரிங்களா? 6 கியூப் என்னது? 216. அந்த 216 கூட ஒன்ன கூட்டினோம்னா நம்மளுக்கு 217 வரும். ஆனா நம்மளுக்கு இங்க என்னத்தான் வரணும்? அதாவது இங்க என்னத்தான் இருக்கு? நம்மளுக்கு 216 தான் இருக்கு. ஆனா இந்த தொடர்படி, சரிங்களா, இந்த தொடர் அது எப்படி தொடர்ந்துருக்கோ n கியூப் பிளஸ் 1 அந்த தொடர்படி பார்த்தோம் அப்படின்னா 216 தான் வருது. சரிங்களா? 216 தான் வருது. அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறபடி 216 தான் வருது. ஆனா நம்ம லாஜிக்கா போனோம் அப்படின்னா n கியூப் பிளஸ் 1 அந்த லாஜிக் படி போனோம் அப்படின்னா n கியூப் 216 கூட ஒண்ணு கூடணும்னா 217. சரிங்களா? அப்போ அங்க அந்த தொடர்ல தவறாக இருக்கக்கூடியது என்னதான்? இந்த 216 தான். சரிங்களா? இது 7 கியூப். சரிங்களா? 7 கியூப் நமக்கு என்னது? 7 இன்ட்டு 7 49. 49 இன்ட்டு 7 343. அது கூட ஒன்ன கூட்டினோம்னா 344. இது கரெக்டா தான் இருக்கு. சரிங்களா? அப்ப 216 அப்படிங்கிறது தான் தப்பா இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? அப்போ அதை எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது தெரியணும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கணிக்க தெரியணும். சரிங்களா? இதெல்லாம் நிறைய பிராக்டிஸ் தான் வரும். இது எப்படி தொடருது? n கியூப் பிளஸ் 1 அந்த ஃபார்மெட்டை தொடருது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த ராங் நம்பர் இந்த சீரிஸ். இதுவும் அதே மாதிரி தான். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமான கணக்கு. 2017 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இது பாருங்க, அதாவது ஒண்ணு இதுக்கு தனியா ஒரு ஃபார்மட், அதாவது மேல பார்த்தோம்ல அந்த மாதிரி n கியூப் பிளஸ் 1 அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டேர்ம் உருவாக்க தெரியணும். சரிங்களா? ஜென்ரல் ஃபார்மட் உருவாக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஒண்ணு அந்த மாதிரி வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்பர்ல இருந்து ஏதோ ஒன்று கூட்டையிலையோ கழிக்கையிலையோ பெருக்கையிலையோ மைனஸ் பண்ணிலையோ அடுத்த எண் வரும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். சரிங்களாங்க? சரி, இப்போ இதை பாருங்களேன். இந்த ஒண்ணு கூட எத்தனை அதாவது ஏதோ ஒண்ணு கூட்டினாலோ கழிச்சாலோ எத்தனை பண்ணா 3 வரும் அப்படிங்கிறத பாருங்க. சரிங்களா? முதல்ல இந்த தொடரை எழுதிக்கிட்டுமா? 1 3
10, 21, 64, 129, 356, 277 இந்த மாதிரி இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இது கூட எத்தனை கூட்டினாங்க எனக்கு 3 கிடைக்கும். 2 கூட்டணும், அப்போ எனக்கு 3 கிடைக்கும் சரிங்களா. என்ன பண்ணும், 2 கூட்டணும். இந்த 1 கூட நான் என்ன பண்ணும், 2 கூட்டணும் சரிங்களா. 1 கூட 2 கூட்டினேன் அப்படின்னா, இந்த 1 கூட 2 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு இந்த 3 கிடைக்கும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ எப்படி இந்த 10 கிடைக்கும், இந்த 3 கூட நான் என்ன பண்ணணும், 7 கூட்டணும். 7 கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும் சரிங்களா. என்ன பண்ணணும், 7 கூட்டணும் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். 3 கூட 7 கூட்டணும், அப்பதான் 10 கிடைக்கும். சரி இந்த 10 கூட நான் எத்தனை கூட்டணும், 11 கூட்டணும், அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும், 21 அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. சரி இந்த 21 கூட எத்தனை கூட்டினா 64 கிடைக்கும். இது கூட நான் என்ன பண்ணும், 43 கூட்டணும், அப்பதான் எனக்கு 64 கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி தொடருது சரிங்களா. அப்போ இது பார்க்கல உங்களுக்கு சேமா தொடர்ற மாதிரி இருக்குதாங்க, இல்லவே இல்லை சரிங்களா. சரி அப்ப வேற மாதிரிதான் மெத்தட் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும் சரிங்களா. சரி அடிஷன் நம்மளுக்கு என்ன பண்ணல, ஒர்க் ஆகல, அப்போ நம்ம வேற மெத்தட்ல போவோம் சரிங்களா. மல்டிப்ளிகேஷனுக்கு போவோம் சரிங்களா. மல்டிப்ளிகேஷனுக்கு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த 1 கூட நான் என்ன பண்ணும், 1 கூட நான் 2 கூட்டினா, அதாவது 2 பெருக்குனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு 2ன்னு கிடைக்கும் சரிங்களா. அந்த 2 கூட நான் 1 கூட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு 3 கிடைச்சிருமா. சரி இருந்துட்டு போட்டோம். நீங்க கேட்கலாம் டைரக்டாவே 1 கூட நீ 3 பெருக்குனா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். சரி பெருக்கி பாப்போமா, 1 கூட 3 பெருக்குனா அங்க 3 வரும் சரிங்களா. சரி இப்போ இந்த 3 கூட எத்தனையாவது பெருக்குனா எனக்கு 10 வருமாங்க, கிடையாது சரிங்களா. இந்த 3 கூட எத்தனையாவது பெருக்குனா எனக்கு 10 வருமா, 3வது வாய்ப்பாடுல 10ஏ வராது சரிங்களா. அப்போ 3 × 3 9 தான் வரும். அதனால தான் அப்படி பண்ணல சரிங்களா. இப்போ இப்படி பண்ணி பாருங்களேன், 3 × 3 9, அந்த 9 கூட 1 கூட்டினா எனக்கு 10 வந்துரும்ல, அந்த மாதிரி நான் பண்ண வரேன் சரிங்களா. அதனால தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்படி தொடருதோ அதே மாதிரி தானே எல்லா பக்கம் போகணும். அதனால இங்க +1 சரிங்களா. இங்க 3 × 3 9ஓட முடிஞ்சிருது, அது கூட நான் 1 கூட்டினாதான் எனக்கு 10 வரும். அதை மாதிரியே ஃபர்ஸ்ட் உள்ளதே நான் எடுத்திருக்கேன். 1 × 3 1ங்கிறத எனக்கு போட்டிருக்கலாம், அப்படி போடக்கூடாது, ஏன்னா அடுத்து உள்ளது எல்லாமே தப்பா வரும் சரிங்களா. சரி அப்ப இந்த மாதிரி நம்ம யோசிக்க கத்துக்கணும் சரிங்களாங்க. சரி இப்போ இதை பாருங்களேன், இந்த 10வது வாய்ப்பாடுல 20 21 எங்கேயாச்சும் வருமா, கிடையாது சரிங்களா. அப்ப 10 × 2 எனக்கு எத்தனை வரும், 10 × 2 20, அந்த 20 கூட 1 கூட்டணும்னா எனக்கு 21 சரிங்களா. அந்த மாதிரி சரி 21 சரிங்களா. 21 கூட 3 கூட்டினேன் அப்படின்னா 63 சரிங்களா. 21 கூட 3 கூட்டம்னா 63, அந்த 63 கூட என்ன பண்ணும், 1 கூட்டிக்கணும் சரிங்களா. அப்ப இது எந்த மாதிரிங்க தொடருது, முதல்ல 1 × 2 + 1 சரிங்களா. அதுக்கடுத்து 3 × 3 + 1, அடுத்து 10 × 2 + 1, அதுக்கு அடுத்து 21 × 3 + 1 சரிங்களா. அப்போ எப்படி தொடருது அப்படிங்கிறத பாருங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அந்த தொடர்ல இருக்கக்கூடிய நம்பர் தான், பாத்துக்கோங்க. 1 3 10 21 சரிங்களா. அதனால அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் உள்ளதுல 2 பெருக்குறாங்க, அடுத்து 3 பெருக்குறாங்க, 2 பெருக்குறாங்க 3 பெருக்குறாங்க. அப்போ 2ஐயும் 3ஐயும் மாத்தி மாத்தி பெருக்குறாங்க சரிங்களா. 2ஐயும் 3 என்ன பண்றாங்க, மாத்தி மாத்தி பெருக்குறாங்க. அப்படி பெருக்குனதுக்கு அப்புறம் 1 எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த தொடருது அப்படிங்கறது புரிஞ்சிருச்சா, பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. முதல்ல அந்த தொடர் அப்படியே தான் இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறாங்க. அது கூட ஃபர்ஸ்ட் 2 பெருக்குறாங்க 3 பெருக்குறாங்க, அதுக்கப்புறம் 2 பெருக்குறாங்க 3 பெருக்குறாங்க, 2ஐயும் 3ஐயும் ஆல்டர்னேட்டிவா பெருக்குறாங்க. எப்படி பெருக்கினாலும் 1 எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி தான் தொடருது சரிங்களா. அப்ப திரும்ப இங்க 3ஆல பெருக்கியாச்சு. அப்ப நான் இங்க என்ன பண்ணும், 64 கூட என்ன பண்ணும், அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 64 கூட என்ன பண்ணும், 2 பெருக்கணும், அது கூட 1 கூட்டிக்கணும். 64 கூட 2 பெருக்கணும் அப்படின்னா 128, அது கூட 1 கூட்டணும் அப்படின்னா 129 சரிங்களா. அப்ப இந்த மாதிரி தான் தொடருது சரிங்களா. அப்ப இதுக்கு அடுத்து உள்ளதும் அதே மாதிரி தொடரணும் இல்லையா. சரி பார்ப்போம். இப்ப என்ன பண்ணும், 129 கூட நான் என்ன பண்ணும், 2 பெருக்கியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணும், 3 பெருக்கணும் சரிங்களா. அப்ப 129 கூட 3 பெருக்கணும் அப்படின்னா 387 கிடைக்கும் சரிங்களா. 387 கிடைக்கும் சரிங்களா. அது கூட நான் 1 கூட்டினேன் அப்படின்னா 388 கிடைக்கும். அப்படியே வரணும் நம்மளுக்கு, இது பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 388 கிடைக்கும் சரிங்களா. ஆனா நம்மளுக்கு இங்க இருக்குது என்னது, 356 மட்டும்தான் சரிங்களா. 356 மட்டும்தான் இருக்கு. இது தப்பு இல்லையா. அப்ப இதுதான் இங்க தப்பா இருக்கும், மத்த எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் டி தான் சரி. 356 தான் இங்க தவறாக அமைஞ்சிருக்கு சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்கேயும் ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் சரிங்களா. பின்வரும் வரிசையில் தனிப்பட்ட எண்ணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. சரி இருந்துட்டு போட்டோம். 2016 கேட்கப்பட்ட கேள்வி. 4 9 19 39 79 149 319 இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம்.
இதையும் முதல்ல கூட்டி பாருங்க சரிங்களாங்க. 4 கூட 5 கூட்டினா எனக்கு 9ன்னு கிடைக்கும் சரிங்களா. இந்த 9 கூட 10 கூட்டினா 19ன்னு கிடைக்கும். சரி, இந்த 19 கூட நான் எத்தனை கூட்டணும், 20 கூட்டணும். 20 கூட்டினா எனக்கு 39ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, இந்த 39 கூட நான் 40 கூட்டினேன் அப்படின்னா எனக்கு 79 கிடைக்கும். அப்போ அது எப்படி தொடருது அப்படிங்கிறது தெரியுதாங்க. இங்க என்ன இருக்கு, 5 கூட்டினா எனக்கு 9 வரும். இங்க எனக்கு 10 கூட்டினா 19 வரும். இங்க 20 கூட்டினா 39 வரும். அதாவது 19 கூட 20 கூட்டினா 39 வரும். இந்த 39 கூட 40 கூட்டினா 79 வரும் சரிங்களா. அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கிறத பாருங்களேன். 5 கூட சரிங்களா, டபுள் லேயர் சரிங்களா. 5 கூட 2 பெருக்குனா எனக்கு என்ன வருது, 10 வருது. 10 கூட 2 பெருக்குனா 20 வருது. 20 கூட 2 பெருக்குனா 40 வருது. அப்போ இந்த 40 கூட இப்ப நான் என்ன பண்ணணும், 2 பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும், எனக்கு 80 வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 79ஐயும் இந்த 80ஐயும் கூட்டினா எத்தனை வருதுங்கிறத பார்க்கணும் சரிங்களா. அப்போ இந்த 79ஐயும் 80ஐயும் கூட்டணும்னா 7 80 150 159ன்னு வரும் சரிங்களா. 159 தான் இந்த பிளேஸ்ல இருக்கணும். அப்படியே இருக்கு 179 இருக்கு. அப்போ இதுதான் தவறாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரிங்களா. அப்போ இது எப்படி தொடருது அப்படிங்கறத முதல்ல பாருங்க. அதுல ஏதாச்சும் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்ததுல ஏதாவது தொடர்ச்சி இருக்கான்னு பார்த்து செகண்ட் லேயர் கொண்டு வாங்க சரிங்களா. ஏதோ ஒண்ணு கரெக்டா சேமா தான் தொடர்ந்து இருக்கும் பாத்தீங்களா. அதாவது 2ஆல பெருக்கிருக்காங்க இல்லையா, 2ஆவது லேயரை 2ஆல பெருக்கிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் தான் சரிங்களா. அப்போ இதெல்லாம் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குங்க. இது ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கா. 25 ஸ்கொயர் நம்பர், 16 ஸ்கொயர் நம்பர், 1 ஸ்கொயர் நம்பர், 49 7 ஸ்கொயர், 81 9 ஸ்கொயர் இல்லையா. அப்போ இது எல்லாமே பார்த்தோன்னே தெரியுது சரிங்களா. பார்த்தோன்னே இதெல்லாம் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் அப்படிங்கிறது தெரியுது. 144 12 ஸ்கொயரு சரிங்களா. அப்போ பார்த்தோன்னே இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் சரிங்களா. அப்போ நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுதுக்கலாம். சரி, அப்போ எழுதிக்கிட்டுமா முதல்லனா. 1 ஸ்கொயர் நம்பர் தான், 144 ஸ்கொயர் நம்பர் தான், 16 ஸ்கொயர் நம்பர், 25 ஸ்கொயர் நம்பர், 49 ஸ்கொயர் நம்பர், 81 ஸ்கொயர் நம்பர், 121 ஸ்கொயர் நம்பர், 36 ஸ்கொயர் நம்பர், 65 ஸ்கொயர் நம்பரா கிடையாது சரிங்களா. அப்போ இது பார்த்தோன்னே சொல்லலாம் 65 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இங்க 12 ஸ்கொயர் 144, 11 ஸ்கொயரு 121, 4 ஸ்கொயரு 16, 5 ஸ்கொயரு 25, 7 ஸ்கொயர் 49, எங்க 9 ஸ்கொயர் 81, 6 ஸ்கொயர் 36, 65 நம்மளால ஸ்கொயர் நம்பரா எழுத முடியாது. அப்ப அது மட்டும்தான் என்னவாக இருக்கு, தனித்தனிக்கு சரிங்களா. ஆப்ஷன் டி தான் சரியோட. இது மட்டும்தான் அதாவது இது கூட சேராத நம்பர் சரிங்களா. இந்த கூட்டத்துக்குள்ள சேராத நம்பர் என்னதான் 65 தான் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதையும் பார்த்தோன்னே சொல்லிடலாங்க. 2016 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1 125 8 216 1000 343 729 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்களேன், இந்த 1 நான் எப்படி எழுதிக்கலாம், 1 கியூப்னு எழுதிக்கலாமா. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த 125 எப்படி எழுதிக்கலாம், 5 கியூப்னு எழுதிக்கலாமா. சரி, 8 2 கியூப்னு எழுதிக்கலாமா. 216 6 கியூப்னு எழுதிக்கலாமா. 6 கியூப் 6 × 6 36, 36 × 6 216. இந்த 100 10 கியூப்னு சாரிங்க 1000 10 கியூப்னு எழுதிக்கலாமாங்க. 10 × 10 100, 100 × 10 1000 சரிங்களா. இந்த 343 எப்படி எழுதிக்கலாம், 7 கியூப்னு எழுதிக்கலாமா. சரி, 9 கியூப்னு எழுதிக்கலாமா. சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த 100 ஸ்கொயர் நம்பரா கியூப் நம்பரா எழுத முடியுமாங்க, கிடையவே கிடையாது. ஸ்கொயர் நம்பர், ஏன்னா 10 ஸ்கொயரே நம்மளுக்கு 100 வந்துடும். ஏன்னா 10 கியூப் நம்மளுக்கு என்னது 1000 இல்லையா. 10 ஸ்கொயரு நம்மளுக்கு என்னது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே என்னவாக இருக்கு, கியூப் நம்பராக இருக்கு. அப்ப இதுதான் என்னவாக இருக்கும், இது இந்த கூட்டத்துக்குள்ளே பொருந்தாததாக இருக்கும். அப்ப 100 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. கம்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து வருவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல எழுதிக்கோமே. முதல்ல ஏ மட்டும் தனியா இருக்கு. அதுக்கு அடுத்து ஏ ஸ்கொயர்னு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. அதுக்கு அடுத்து a square plus 1d whole square plus 1 சரிங்களா. இப்படி இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி ஒன்று தொடர்ந்துகிட்டே போகுது சரிங்களாங்க. இப்போ இப்படி தொடரக்கூடியதுல இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த தொடர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ மட்டும் தனியா இருக்கு சரிங்களா. ஏ மட்டும் தனியா இருக்கு. அது கூட ஸ்கொயர் பண்ணல, எதுவுமே பண்ணல சரிங்களா. சரி, அடுத்தல ஏ மட்டும் இருக்கு சரிங்களா. அதுக்கு அடுத்து ஏ ஸ்கொயர், அதை ஏ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அது கூட 1 கூட்டியிருக்காங்க சரிங்களா. என்ன பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணி
ஃபர்ஸ்ட் டேர்மை நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்மை ஸ்கொயர் பண்ணி அது கூட 1 கூட்டியிருக்காங்க, அதுதான் செகண்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், இந்த ரெண்டாவது டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அது கூட 1 கூட்டணும், அது தேர்ட் டேர்ம். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டேர்மை ஸ்கொயர் பண்ணுறாங்க, அது கூட 1 கூட்டுறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது டேர்ம் வந்துடுது. ரெண்டாவது டேர்மை என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் ஸ்கொயர் பண்ணுறாங்க, அது கூட 1 கூட்டுறாங்க, மூணாவது டேர்ம் வந்துடுது. அப்போ நாலாவது டேர்ம் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியுதாங்க. இந்த மூணாவது டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அது கூட 1 கூட்டணும், எனக்கு நாலாவது டேர்ம் வந்துடுமா? சரி, பண்ணி பார்க்கட்டுமா? அப்போ மூணாவது டேர்மை எழுதிக்கணும் முதல்ல, அது கூட நான் என்ன பண்ணணும், அதை நான் ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அது கூட 1 கூட்டணும், அதுதான் நாலாவது டேர்மாக இருக்கும். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. a square plus 1 the whole square plus 1 the whole square plus 1. சரிங்களா? அப்போ இந்த ஆப்ஷன் சி தான் சரியான விடையாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.